ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படியும் அந்த மல்லியும் சரி அந்த விஜயும் சரி சந்தோஷமாக இருக்கவே கூடாது. அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எழுதுனதாக தான் இருக்கணும். அவங்களுடைய சந்தோஷத்தை குழி தோண்டி புதைக்கிறது எப்படின்றத நான் மட்டும் தான் எழுதணும். என்னை தவிர வேறு யாருக்குமே அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க தான் பெரிய கடவுள் மாதிரி நினச்சின்னுக்கிறாங்க. சரி, இவ எப்படின்னு நினச்சின்னு போகிற நமக்கு என்ன போனதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்த்து தான் போயிருக்கிறாங்க. ஆனாலும் சும்மாவே இருக்கிறதுல எப்போ பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் கல்ல போட்டால் எப்படி லொடலொடணுமோ அதே மாதிரி எதனா ஒன்று பேசி ஏதோ ஆதி வச்சு அவங்கள வந்து பழி வாங்கறதுலேயே புழுவு நேரத்தையும் செலவழிச்சிடறா இந்த ராஜேஸ்வரி. இதுக்கு சைடு ஒத்து வேற இந்த ரஞ்சிதா, அவளுக்கு சொல்லவா வேணும்? அவள் சும்மானே டிங்குன்னு எகுருவா. இப்போ அவளுக்கு பணம் காசு இருக்கிறவங்களோட செல்வாக்கு கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் சும்மாவா இருக்க போகிறா? இனிமேல் அவள் நினச்சது தான் அவளோட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாக்கில் ஆடி இருந்து சரி இதுக்கு எப்படின்னா அனுப்புதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மல்லிக்கு எல்லாமே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்துட்டுருக்கு. என்னதான் பண்ணாலும் இவங்களை வந்து பழி வாங்குறதையே முழு நோரமாக வச்சுருக்கிற இது ரெண்டுகளும் வந்துங்கன்னு எப்போ பார்த்தாலும் ஜெயிலில் தள்ளணும் போட்டு தள்ளணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணினே இருக்குதுங்க. இப்போ என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார பொம்பளை வந்து அந்த ஷெட்டில் காரை விட சொல்கிறாங்க. அந்த பொம்பளையும் காரை விட்டுட்டு எனக்கு வந்து நாளைக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த மோதிரத்தை காணும் அப்படின்றத உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க. வந்த உடனே முதல்ல அந்த மோதிரத்தை தான் கேட்குறாங்க. அந்த மோதிரத்தை அந்த மெக்கானிக் இருக்கான் இல்லையா கூமுட்டை, அவங்க எடுத்து விஜயோட அந்த டூல் பாக்ஸில் போட்டுக்கிறான். அது தெரியாத இந்த விஜய் இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துருக்காரு. காலைல வந்த உடனே அந்த பொம்பளை இருந்துக்கிட்டு நேற்று என்னோடய ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு, அது ஒரு வேளை உங்கள் ஷெட்டில் இருக்க யாராச்சும் எடுத்துருப்பாங்களோ எனக்கு வந்து சந்தேகமாக இருக்கணும். ஐயோயோ மேடம், அப்படியெல்லாம் இல்லை மேடம், எங்கள் ஷெட்டில் இருக்கிற மொத்த பேரும் ரொம்ப தங்கமான பசங்க, ரொம்ப நல்ல பசங்க. அவங்க மேலே அநியமாக பழியை போட்டுறாதீங்க மேடம், அப்புறம் அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வேலை எல்லாமே சுலபமாக இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, வேலை சீக்கிரம் நடக்குது, லாபமும் பல மடங்கு வருது. ஏன் மேடம் இப்படியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுறது. என்னது நான் போய் சொல்கிறேன்னா? டே உன்னையெல்லாம் நான் இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவேன், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டிங்கிறாங்க. சரிங்க மேடம், சரிங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூஸ் இருக்கானே அந்த மெக்கானிக் அவன் கேட்க, எனக்கு என்னமோ இந்த காரை ரெடி பண்ண பற்றியே இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நான் ரொம்ப நேரம் இவன் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், இதை ரெடி பண்ணு அதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும், ஐயோ இவன் தங்கமான பிள்ளை, இவன் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் லாபமே பெருக ஆரம்பிச்சிச்சு, இவனை போய் சந்தேகப்படுறீங்களே மேடம், வேணாம் மேடம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நான் அதை தீர்த்துக்காம விட மாட்டேன், அதனால் கண்டிப்பாக இப்போ நான் வந்து செக் பண்ணுற வேலை இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் அப்படின்னு சொல்லுறதும் அவரோட டூல் பாக்ஸை வந்து திறந்து கீழே கொட்டுறாங்க. இன்னொரு வேலை செய்வேன். அதில் வந்து பார்த்தா அந்த மோதிரம் வந்து பொத்துன்னு கீழே வந்து அடப்பாவே என்னடா இது விஜயா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. ஹலோ என்ன இது, இந்த மோதிரம் எப்படி இவன் பேக்குள்ளே வந்துச்சு, ஏதோ நல்ல பையன் தங்கமான பையன் சொன்னேன், கடைசியில் பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்கான், இவனை வேலைக்கு வச்சுன்னு இத்தனை நாள் எப்படி தான் இந்த கேரேஜ் ஓடனே தெரில. இதுக்கு மேலே நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு முன்னே முதல் வாட்டி என்ன பரவாயில்ல, இது 2-3 வாட்டி, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருந்தேன்னா நான் மனுஷியே கிடையாது, அதனால் இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போனப்படுறாங்க. போலீஸ் வந்து விஜய் வந்து லபக்கொண்டு கவின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்காங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் மேலே வேறு வருது இல்லை, அதனால் விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சு நிற்க, இன்னொரு பக்கம் வித்யா வந்துக்கிட்டு முதல் வருஷம் கல்யாண நாள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண அவங்களுக்கு பேரிடி தலையில் விழாத ஒரு குறை, ஒரே அடி அடித்தாங்க பாருங்கள். மல்லிப்பா செம்மையாக வலிச்சிட்டு போலாங்க, அந்த அளவுக்கு ஒரு அடியை கொடுத்தாங்க. அப்படி என்னன்னா, வித்யாம்மா மன்னிச்சிருங்க, இந்த வருஷம் கல்யாண நாள் நாங்கள் எப்படி கொண்டாட போகிறோன்னே தெரியல, ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்காரு, நான் வீட்டில் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் எங்கள் கல்யாண நாள் கொண்டாடுறது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னால், இப்படி தான் வேலை பார்க்குற இடத்துல அவங்க மேலே திருட்டு பழியை போட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நான் என்ன பணம் காசு இருக்கிற ஆளா உடனே நான் போய் சொன்னதும் விட்டுறதுக்கு, அவர் எதில் கேஸில் வந்து போயிருக்காருன்னே தெரியல, நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறையாக கெஞ்சிக்கிறாங்க. உடனே தலையை அடிச்சுக்கிறாங்க நம்ம வித்யாமா. ஏன்னா அவங்களுக்கு விஜய்னா அவ்வளோ ஒரு உயிர், அவ்வளோ ஒரு பாசம், அப்படிப்பட்டவருக்கும் இப்படி ஒரு கஷ்டம்னு அவரால் தாங்க முடியாது, அதனால் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.